இந்த செஷனில் எப்படி ஒரு வெப் சர்வரை ஹேக் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒரு PHP பேலோடு ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு வெப் சர்வரில் அப்லோட் பண்ணி அந்த வெப்சைட்டை நம்ம எப்படி டிஃபேஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு கேதர் பண்ணலாம். ஃபஸ்ட் நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ வெப்சைட். இந்த டெமோ வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு PHP வெப்சைட் அண்ட் இதில் இருக்கிற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோக்கல் சர்வரில் இப்போ நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய எக்ஸாம் சர்வரில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த பேஜில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து ஒரு செட் ஆஃப் இமேஜஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. எல்லா பேஜும் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. 3.png 4.png அப்படின்னு சொல்லி இதோட ஃபோல்டர் லொக்கேஷன் வந்து IMGSன்னு ஒரு ஃபோல்டர் லொக்கேஷனில் இருக்குன்றது நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பேஜில் இருக்கிறது. அடுத்து நம்ம மெனுவில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஹோம், அப்லோட் அண்ட் லாக் அவுட்னு 3 பேஜ் இருக்குது. அப்லோட் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு அப்லோட் ஃபங்க்ஷன் மட்டும் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த பேஜ் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த பேஜில் நம்ம ஒரு இமேஜை அப்லோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து சூஸ் அன் இமேஜ் டு அப்லோட் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரௌஸ் பண்ணுறோம். ஒரு இமேஜ் நான் இங்கே ஒரு PNG ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டேன். இது அப்லோட் பண்ணிட்டேன். இது அப்லோட் பண்ண உடனே இது எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா IMGSன்ற இடத்துல WP2552950 அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் அது ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதை நான் செக் பண்ணி பார்த்தேன். என்னோடய லொக்கேஷனில் அது ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் என்னால் வேறு ஒரு ஃபார்மேட்டை அப்லோட் பண்ண முடியுமான்னு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து test.txt அப்படின்னு இருக்குது. இதை நான் வந்து அப்லோட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓப்பன் கொடுத்துட்டேன். இந்த ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகலை. இந்த ஃபைலை வந்து வேறு எந்த விதத்துலையும் நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற ஏதோ ஒரு வேலிடேஷன்ஸை பைபாஸ் பண்ணி நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து நம்ம எல்லா சைட்ஸ்லையுமே இதே மாதிரி அப்லோடில் நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்சஸ் ஆர் லெஸ். ஆனால் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பென்டெஸ்டராக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹெடர்ஸில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம வந்து எப்படி ஒரு ஹெடரை கேப்சர் பண்ணணும், எப்படி அதை வந்து மாடிஃபை பண்ணணுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் அதில் வந்து ரொம்ப உள்ளே போக விரும்பலை. அதனால் இப்போ நான் டைரெக்டாக உங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இப்போது என்னோடய பப் சீட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பப் சீட் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுதான் நம்ம ஹெடர்ஸை கேப்சர் பண்ணி மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல். இது வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி ஹேக்கர் வில் யூஸ் திஸ் அப்ளிகேஷன் டு ஹேக் வெப் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போது என்னோடய ஆப்ஷன்ஸுக்கு நான் போகிறேன். ஆப்ஷன்ஸில் செட்டிங்ஸ், நெட்வொர்க் செட்டிங்ஸில் கான்ஃபிகர் ப்ராக்ஸி ஆக்சஸ் டு தி இன்டர்நெட்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ராக்ஸி செலக்ட் பண்ணிக்கோங்க. HTTP ப்ராக்ஸியில் 127.0.0.1 அப்படின்ற நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் அட்ரஸை நம்ம கொடுக்குறோம். அடுத்து போர்ட் வந்து 8080 நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த சேம் ப்ராக்ஸி அட்ரஸையும் போர்ட் நம்பரையும் வந்து நான் எல்லா FTP HTTPSக்கும் நான் அசைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் டிக் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அண்ட் சாக்ஸில் வந்து சாக்ஸ் V5 நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபைனலாக கிவிங் ஓகே. இப்போது என்னோடய ப்ராக்ஸியை நான் செட் பண்ணிவிட்டேன். இந்த ப்ராக்ஸியோட கேப்சரை வந்து நான் பப் சைட்டில் நான் செட் பண்ண போகிறேன். இப்போது என்னோடய ப்ராக்ஸி டேப்பில் இன்டர்செப்டை வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இன்டர்செப்டை ஆன் பண்ணிட்டேன். இந்த பாக்கெட் வந்து கேப்சர் ஆகுதான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ ப்ரௌஸ் பட்டனை நான் கிளிக் பண்ணி இதே இமேஜ் ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பப் சீட்டில் அது கேப்சர் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போது இது வந்து ஒரு போஸ்ட் அப்லோட். அடுத்து வந்து ஒரு இமேஜ் வந்து அப்லோட் ஆகிருக்கு. அந்த இமேஜோட ஏதோ ஒரு கிப்ரிஷ் கான்டென்ட் வந்து உள்ள இதில் இருக்குது.
இதை நம்மளால் ரீட் பண்ண முடியாது. அண்ட் ஃபைனலாக வந்து இந்த நேம் வந்து ஃபைல் நேம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபைல் நேமை நம்ம செக் பண்ணிக்கலாம். WP2552950 நம்ம இதை ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெக்வெஸ்ட் ஃபார்வர்ட் ஆயிரும். ஃபார்வர்ட் ஆகிடுச்சுன்னா இந்த இமேஜஸ் ஆக்சுவலாக அப்லோட் ஆகிடும். இப்போது இதே இடத்துல அந்த டெக்ஸ்ட் ஃபைலை நான் கொடுத்து செக் பண்ணி பார்க்க போகிறேன் அதில் என்ன சேஞ்ச் இருக்குதுன்ட்டு. சேம் இங்கே கேப்சர் ஆகிடுச்சு. இப்போது இந்த ரெக்வெஸ்ட்டை நான் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த ரெக்வெஸ்ட் ஃபார்வர்ட் ஆகிருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெக்வெஸ்ட் ஃபார்வர்ட் ஆகலை. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் அவங்க வந்து அந்த இமேஜுக்கான அந்த ஃபார்மேட் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஃபார்மேட் மட்டும்தான் அலோவ் பண்ணணும்னு அவங்க ஏதோ ஒரு கண்டிஷன் செட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வேலிடேஷன் செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த வேலிடேஷனை நம்ம பைபாஸ் பண்ணுறதுக்கு நம்ம சில ட்ரிக்ஸ் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸில் வந்து ஜேபிஜி இல்லாட்டி பிஎன்ஜி இது மாதிரியான ஜிஐஎஃப் இது மாதிரியான ஃபைல்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த ஃபைலை ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று பண்ணி நம்ம வேறு மாதிரி மாற்றி பார்க்கலாம். ஸோ ப்ரௌஸ் பண்ணுறேன். இப்போது என்னோடய ஃபோல்டரில் நான் ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து திஸ் இஸ் அ ஃபேக் பிஎன்ஜி பட் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபைலை வந்து நான் என்னென்னு சேவ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபைல் டாட் இந்த ஃபைலை வந்து நான் டெஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி டாட் பிஎன்ஜி அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. இது வந்து டெக்ஸ்ட்டு கிடையாது, இது வந்து ஒரு இமேஜ் ஃபைல். ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் ஃபைலை நான் அப்லோட் பண்ணி பார்க்க போகிறேன். டிஃபேஸில் சாஃப்ட்வேர்ஸில் டிஃபேஸில் டெஸ்ட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பிஎன்ஜி ஃபைல். இந்த ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிருக்கு. ஓகே, இதை நான் செக் பண்ணி பார்க்குறேன் என்னோடய சர்வரில் அப்லோட் ஆகிருக்கான்னு பார்த்தா அப்லோட் ஆகிருக்கு. ஆனால் இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோன்னா த இமேஜ் அப்படின்னு சொல்லி அதோட லொக்கேஷன் மென்ஷன் பண்ணி கேனாட் பி டிஸ்பிளேட் பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் எரர்னு வந்திருக்கு. ஸோ நம்மளோட லாஸ்ட் அப்லோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து .png அப்லோட் பண்ணோம். அந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆச்சு. ஸோ விச் கிளியர்லி சேஸ் இந்த வெப்சைட் வந்து இமேஜ் ஃபார்மேட்ஸ் லைக் பிஎன்ஜி ஜேபிஜி இதை மட்டும்தான் அவங்க அப்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. ஆனால் இப்போது நம்ம இந்த அப்லோட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படியாவது நம்மளோட பிஹெச்பி ஒரு பேஜை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒரு டிஃபேஸ் பேஜை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா upload.php இதில் வந்து imgs அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண testfile.text.png ஃபைல் வந்து அப்லோட் ஆகிருக்கு. இப்போது நம்மளோட PHP பேஜ் ஒன்று நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ என்னோடய பப்சூட்டோட இன்டர்செப்டை நான் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ரௌஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜை நான் இப்போது அப்லோட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு PHP ஒரு டிஃபேஸ் பேஜ். ஓகே, இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஆர்எல்ஸ் இதை நான் உங்களுக்கு நோட் பேடில் காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா index.php ஃபைல். இது வந்து ஒரு நார்மல் ஒரு HTML ஃபைல். இந்த ஃபைலில் வந்து ஒரு மார்க் மட்டும் செட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ஒரு சிம்பிள் மெசேஜ் இருக்குது. இதுதான் நம்மளோட டிஃபேஸ் பேஜை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் டொமைன்லையோ இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட வெப்சைட்லையோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இது வந்து 100% ஒரு இல்லீகல் அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ க்ரைம். ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த பார்ட்டிகிட்ட வந்து நீங்கள் கன்சென்ட் வாங்கியிருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி
இது வந்து நீங்கள் உங்களோட ஜாப் ஃபீல்டில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். அண்ட் நீங்கள் இதுமாரி லேர்ன் பண்ணுறப்ப உங்களோட லோக்கல் ஹோஸ்ட்டில் உங்களோட சர்வரை ரன் பண்ணி அதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட அல்டிமேட் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு அப்லோட் பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேஜில் வந்து இது மாதிரியான மலிஷியஸ் பேலோட்ஸை வந்து அப்லோட் பண்ண முடியுமான்றதை நம்ம செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த செஷன். அதனால் அது வந்து இந்த செஷனை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். ஓகே, ஃபைன். இப்போது என்னோடய index.phpயை நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த ஃபைலை நான் வந்து சேவஸ் பண்ணி .php.png அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் png அந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபைலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு png ஃபைல் 4KB png ஃபைலாக அது சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது என்னால் இந்த png ஃபைலை அப்லோட் பண்ண முடியும். நான் அதை இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, index.phpன்ற png ஃபைலை இங்கே நான் அப்லோட் பண்ண போகிறேன். என்னோடய இன்டர்செப்டர் ஆனில் இருக்குது. அப்லோட் பண்ணிட்டேன். என்னோடய இன்டர்செப்டரில் இப்போது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணணும். index.php பக்கத்தில் .png இருக்குல்ல, அந்த png நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் /HTML இல்லாட்டி இதை நம்ம அப்படியே கூட விட்டுறலாம். இப்போது இந்த ரெக்வஸ்ட்டை நான் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்டில் லோடிங்கில் தான் இருக்குது. இப்போது நான் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். என்னோட index.php இப்போது அப்லோட் ஆகிடுச்சு. இப்போது இந்த பேஜில் தான் என்னோட அந்த index.php அப்லோட் ஆகிருக்கு. இப்போது நான் இந்த பேஜை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த பேஜ் டிஃபேஸ் ஆகிடும். ஸோ இனிமேல் இந்த பேஜை யாராலையும் பார்க்க முடியாது. நீங்கள் எத்தனை தடவை அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இந்த பேஜ் வந்து இட் சேஸ் you have been hacked. ஓகே, your security is flawed. இந்த பேஜ் வந்து இப்போது நம்ம டிஃபேஸ் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் நம்ம பண்ண அந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு HTML ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணி அந்த வெப்சைட்டை வந்து டிஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த செஷனில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு ரியல் டைம் ஒரு மலிஷியஸ் பேலோட நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேலோடு வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு PHP பேலோட். இது வந்து ஆன்லைனில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும். பட் இதை நம்ம எப்படி அப்லோட் பண்ண போகிறோன்றது இட் மேட்டர்ஸ். அண்ட் அது என்ன பண்ண போகிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த வெப்சைட் வந்து இந்த அப்லோட் ஃபங்க்ஷன் வந்து இட் அலோஸ் ஒன்லி இமேஜ் ஓரியன்ட் ஃபைல்ஸ் லைக் JPG இல்லாட்டி PNG இது மாதிரியான ஃபைல்ஸை மட்டும்தான் அது வந்து அப்லோட் பண்ண அலோவ் பண்ணுது. நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு PHP ஃபைல். நம்ம ஏற்கனவே ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரியான ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணி பார்க்க முடியுமான்றதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போது அந்த அப்லோட் பேஜுக்குள்ளே போயிடலாம். இந்த பேலோட நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த பேலோடு எப்படி இருக்குன்ட்டு. இந்த பேலோடு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்கோடட் ஒரு பேலோட். ஏன் இப்படி என்கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை அப்லோட் பண்ண போகிற சர்வரில் ஒரு ஆன்டிவைரஸ் அப்ளிகேஷனோ இல்லை ஒரு மால்வேர் டிடெக்டரோ இல்லை இது மாதிரியான IDS IPS இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸோ இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஒரு நார்மலாக நம்ம ஒரு பேலோடு அப்லோட் பண்ணும்போது அந்த கோடை ரீட் பண்ணி அது ஒரு மலிஷியஸ் பேலோட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து டெலீட் பண்ணிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரியான பேலோட்ஸை வந்து இட்டரேட் பண்ணி என்கோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த ஃபைல் வந்து ஒரு மல்டிபிள் டைம் இட்டரேட் பண்ண ஒரு என்கோடட் ஃபைல். ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ணோன்னா அந்த ஆன்டிவைரஸாக இருக்கட்டும் இல்லை அந்த IDS IPS இல்லை அந்த மால்வேர் டிடெக்டர் இதை வந்து ஒரு நார்மல் ஒரு ஃபைல் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம். அப்படி இல்லைன்னா கூட இதில் மலிஷியஸ் கண்டென்ட் எதுவுமே இல்லைன்னு அது வந்து ஒரு முடிவுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபைலை தான் இப்போ நம்ம அப்லோட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஃபைல் வந்து ஏற்கனவே ஒரு PHP ஃபைல். இது நம்ம டைரெக்டாக அப்லோட் பண்ண முடியாது. இதை நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரி இதை வந்து நம்ம அதோட எக்ஸ்டென்ஷனை இப்போ மாற்ற போகிறோம். இதை வந்து நான் index.php.png அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஃபைலை எனக்கு அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். அதனால் வந்து
நான் ஈஸியாக அப்லோட் பண்ணிடுவேன். இப்போது என்னோடய இன்டர்செப்டரை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ப்ரௌஸ் பண்ணியாச்சு. இந்த பிஎன்ஜி ஃபைலை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷனில் .phpன்னு இருந்தாலும் இது வந்து ஒரு பிஎன்ஜி ஃபைல். ஓப்பன் பண்ணுறேன், இதை அப்லோட் பண்ணுறேன். இப்போது அந்த சின்ன மாடிஃபிகேஷனை நம்ம பண்ண போகிறோம். அந்த .png அப்படின்ற அந்த எக்ஸ்டென்ஷனை இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஃபைல் சைஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம நார்மலாக பார்த்தோன்னா இது வந்து அந்த ஃபைல் சைஸ்க்குள்ளே வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் நமக்கு அப்லோட் ஆகாமல் போகிறதுக்கான சான்ஸும் கம்மி. ஸோ அதை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அப்லோட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு file.index ஏற்கனவே இருக்குன்னு வந்திருக்கு. பட் இதில் அப்லோட் ஆகிருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்லோட் ஆகலை. அண்ட் ஆல்சோ இங்கே file.php எக்ஸிஸ்ட்னு ஒரு எரர் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம அநேகமாக வேறு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் நான் இதை வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதோட ஃபைல் சைஸை சேஞ்ச் பண்ண போகிறேன் இப்போ. ஓகே, ஸோ php.png வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதோட ஃபைல் சைஸை நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போது இந்த ஃபைலை நான் ஃபார்வர்ட் பண்ணேன்னா எனக்கு அநேகமாக அப்லோட் ஆகணும். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ என்னோடய index.php வந்து இமேஜஸ் ஃபைலில் அப்லோட் ஆகிடுச்சு. அதாவது இந்த ஃபைலில் அப்லோட் ஆகிருக்கு. இந்த பேஜ் வந்து நம்ம ஏற்கனவே இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போது இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா அந்த index.php ஏற்கனவே இப்போ அப்லோட் ஆகிருக்கனால என்னோடய பேஜ் டிஃபேஸ் ஆக போகுது. ப்ளஸ் டிஃபேஸ் ஆனதுக்கப்புறம் நான் அதில் என்னென்னலாம் பண்ண முடியுன்றதை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். என்னோடய ஷெல் இங்கே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே எனக்கு என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இங்கே என்னோடய ஐபி அட்ரஸ், என்னோடய சர்வரோட ஐபி அட்ரஸ், அடுத்து என்னோடய இதில் என்னென்னலாம் அவைலபிள் இருக்குதுன்னு அது மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, PHP இன்ஃபோ பார்க்கலாம். PHP இன்ஃபோவில் என்னோட விண்டோஸ் 8 ப்ரொஃபஷ்னல் என்னோடய சிஸ்டமோட டோட்டல் கான்ஃபிகரேஷன் அது எடுத்துகிட்டு வந்துருச்சு. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறன்ற இன்ஃபர்மேஷன், அடுத்து என்ன சர்வர் யூஸ் ஆகிட்டுருக்குன்றது வந்துருச்சு, யூசர் நேம் அண்ட் எந்த ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அது எடுத்துகிட்டு வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது சி ட்ரைவில் என்னென்னலாம் ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து அது எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போது அந்த பர்டிகுலர் இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே இது மாதிரியான பேலோட்ஸை நம்ம யூஸ் பண்ணி லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷனோட இருக்கிற இது யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். இங்கே வந்து இப்போ DOS அட்டாக் நம்ம பண்ண முடியும், இல்லை FTPயிலேருந்து நம்ம அட்டாக் பண்ண முடியும். இது மாதிரியான அட்டாக்ஸ் கூட இங்கே வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகே, இது மாதிரி தான் வந்து ஒரு வெப் சர்வர் வந்து ஹேக்கர்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. இதில் வந்து அவங்க வேறு ஏதாவது ஃபைல்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதோ இல்லை இதில் வந்து டவுன்லோட் பண்ணுறதோ இது மாதிரியான ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு மலிஷியஸ் பேலோட யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க. இப்போது என்னோடய மொத்த சர்வருமே என்னோடய கண்ட்ரோலில் என்னால் கொண்டு வர முடியும். ஓகே, இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ஃபைலை டெலீட் பண்ணுறது, இது மாதிரி பண்ணலாம். அண்ட் மோரோவர் இதோட இன்னும் நிறைய சர்வர்ஸ் இருக்குது. அந்த சர்வர்ஸ் அந்த ஷெல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம டோட்டல் டேக் ஓவர் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு வெப்சைட்டை டிஃபேஸ் பண்ணுறதுக்கான மெத்தட்.